அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற சொல்லலாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு துறையிலிருந்து தான் இன்னைக்கு வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது எந்த துறை அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லாருமே போட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க. கிராம உதவியாளர் வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா ஒரு தடவை ரெக்ரூட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அதன் அடிப்படையில் இப்போ 2025க்கான அஃபிஷியலா வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்காக தான் நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனை தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வேலை வாய்ப்பானது, அதாவது இந்த விஏஓ வேலை வாய்ப்பானது எங்கிருந்து வந்திருக்கு, எந்த துறையின் கீழ் செயல்படுது, எந்த துறையிலிருந்து இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, ஸோ என்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி, ஓகேங்களா, டோட்டலாக எவ்வளவு வேகன்சி வந்திருக்குது, அதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளவு வேகன்சி கிடைச்சிருக்குது, அதில் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி ஒதுக்கி இருக்கிறாங்க, ஸோ எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணால் இந்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எனக்கு எப்படி இந்த வேலை வந்து கிடைச்சது, ஸோ நான் எப்படி சூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தேன், ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் அப்டேட் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதை தொடர்ந்து வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இந்த அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏப்ரல் மாதம், ஓகேங்களா, ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலே இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க. ஸோ அடுத்ததான் ஜாபோட லொக்கேஷன். இந்த ஜாபோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்குள்ள, அதாவது 38 மாவட்டத்திற்குள்ள எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் உங்களுக்கு ஒர்க்கிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். ஸோ எல்லாமே ஓகேங்களா. ஸோ அடுத்ததா அப்ளிகேஷன் மோடு, ஓகேங்களா. அப்ளிகேஷன் மோடை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க யாரை ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும். அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததா இதற்கான நோட்டிஃபிகேஷன், ஓகேங்களா, இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம எப்படி செக் பண்ணுறது, ஸோ இதை பற்றின அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து வந்து இதற்கான சம்பளம், இதற்கான சேலரி வந்து எவ்வளோ கொடுப்பாங்க பர் மந்த்துக்கு, ஸோ அது வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அதாவது மாறும்னு சொல்லியிருக்கிறாங்க. கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அலவன்சஸ் என்னென்னலாம் கிடைக்க போகுது, ஸோ இது எல்லா அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததா எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த வேலையை நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும், அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து யாருக்கெல்லாம் இந்த வேலைவாய்ப்புல முன்னுரிமை கொடுக்க போறாங்க, ஸோ இதை பத்தின அப்டேட்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இது எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லியும் நம்ம சேனல் வந்து அப்டேட் கொடுக்கறதில்ல. ஸோ ஏதோ நம்ம வந்தபோது தான் நம்ம அப்டேட் கொடுக்குறோம். ஸோ அதனால ரொம்ப வரும்போதே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவை முழுமையா பாருங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. இப்போ இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புனா என்ன, ஃபர்ஸ்ட் இந்த விஏஓ வேலை வாய்ப்பு எங்கிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் மற்ற டீல்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்பானது வந்து தமிழ்நாடு ரெவன்யூ அண்ட் ரெஜிஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இங்கிருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன்
ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன போஸ்டிங்க்குன்னு தெரியணும் இல்லையா? நிறைய பேருக்கு வந்து விஏஓன்னா தெரியும். ஒரு சில பேருக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட்னா தான் தெரியும். ஒரு சில பேர் கிராம உதவியாளர்னா தான் தெரியும். நான் 3 விதமா சொல்லியிருக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புகள் தான் நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனை தெளிவா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி, அதாவது 38 மாவட்டத்திற்கும் எவ்வளவு வேகன்சி கிடைச்சிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2299 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குது. இது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா, அதாவது 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து தான் இந்த வேகன்சி. இதுல ஒவ்வொரு மாவட்ட வாரி எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்ததான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்டேட், அதாவது பாத்தீங்கன்னா எப்போல இருந்து இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் முதல் வாரம், அதாவது ஏப்ரல் 5ஆம் தேதி முதல். ஓகேங்களா? ஸோ 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதிக்குள், ஓகேங்களா, எந்த தேதியில வேணும்னாலும் இதற்கு அப்ளை பண்றதுக்கு ஓப்பன் ஆகலாம். ஓகேங்களா? இது ஆஃப்லைன்ல அப்ளை பண்றதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனா நீங்க ஆன்லைன்லயும் பண்ணிக்க முடியும், ஆஃப்லைன்லயும் பண்ணிக்க முடியும். ஆன்லைன்ல பண்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆஃப்லைன்ல பண்றவங்க நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அங்கேயே கூட நீங்க போயிட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் ஜாப்போட லொகேஷன். இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்குள்ள, அதாவது 38 மாவட்டத்துக்குள்ள எங்க வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். நீங்க அதுக்கு ஒர்க் பண்றதுக்கு ப்ரிப்பேர்டா தான் இருக்கணுன்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎன் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மினிமம், சரி, என்ன போஸ்டிங்க்கு, ஓகேங்களா, வில்லேஜ் அசிஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் தான் இது தெளிவா கிடைச்சிருக்குது நமக்கு. சரிங்களா? அடுத்ததான் எலிஜிபிலிட்டி. இந்த போஸ்டிங்க்கு, இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு, கிராம உதவியாளர் வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைக்கு வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிலிட்டியா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து கேட்டீங்கன்னா மினிமம் அட்லீஸ்ட் நீங்க 5வது படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகி இருந்தாலும் ஓகே தான். இந்த வேலைக்கு நீங்க 100% எலிஜிபிளா இருக்கீங்க, அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதற்கு மேல நீங்க 8வது 10வது 12வது டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜின்னு சொல்லிட்டு எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததா வந்து வயது வரம்பு. ஓகேங்களா? ஸோ எந்த ஏஜ்ல இருந்து நீங்க மினிமம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு. சரிங்களா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். அது மட்டும் இல்லாம ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும் 2 வருஷம் 3 வருஷம் சொல்லிட்டு வயது தளர்வுமே கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃப்ரீயாவே நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். யாருக்குமே அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் கிடையாது. சரிங்களா? அடுத்ததா சேலரி. இதற்கான சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர் மந்த் சேலரி 11,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கான சேலரி வந்து கிடைக்கும், கிரெடிட் ஆகும். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே அனைத்துமே கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததான் செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு எக்ஸாம் உண்டு. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா தனித்தனியா இன்டர்வியூ இருக்கும். அடுத்ததா கடைசியா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த 3 விதமான ப்ராசஸ் மூலமா தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸோ ரிட்டன் டெஸ்ட் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும், எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன சிலபஸ் கவர் பண்ணணுன்றத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம். ஓகேங்களா? அடுத்ததா நோட்டிஃபிகேஷனும் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ நம்ம அப்டேட்டாக கொடுத்துருக்கிறது. ஸோ இன்னும் ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்க. அப்ளை பண்ணுற வீடியோஸும் கொடுத்துட்றேன். அதே மாதிரி என்னென்ன சிலபஸ் எல்லாம் கொடுக்கணும், ஸோ என்னென்ன சிலபஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணணும் எல்லாமே தெளிவாக நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில், அரசு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.